வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு 3 பிரசாதம் தான் செய்ய போகிறோம். அவல் கல்கண்டு பால் கொல்கட்டை, அடுத்தது பிடி கொல்கட்டை, லாஸ்ட்டாக உப்பு தேங்காய் கொல்கட்டை. இந்த 3 கொல்கட்டையுமே ஒரே மாவில் 1 மணி நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிடி கொல்கட்டை செய்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிறு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு, கலர் மாறினா பிரச்சனை இல்லை, ஆனால் கருக மட்டும் கூடாது. எதுக்காக இதை ஃபஸ்ட்டு செய்கிறோம்னா, இது கொஞ்சம் நேரம் ஊறி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷமாச்சு இதை நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்தடுத்த கொல்கட்டை செய்கிற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டுருக்கும். இது சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கிறது பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் உப்பு தேங்காய் கொல்கட்டை செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு, கொல்கட்டை மாவு, அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஈக்குவலாக 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஈக்குவலாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு இந்த தேங்காயோட ஸ்மெல்லில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம செவ்வாய் பிள்ளையார் கொல்கட்டை சாப்பிட்றோம்ல அது மாதிரி இருக்கும். அதில் உப்பு சேர்க்க மாட்டாங்க, இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையால் உருட்டினதுக்கு பிறகு குட்டி குட்டி பால்ஸாக ஒரே மாதிரியே ரெடி பண்ணி வச்சு பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது போல் ரெடி பண்ணி எல்லா உருண்டைகளையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இட்லி பாட்டில் வச்சு அவிச்சு தனியாக எடுத்துக்கலாம். இதை 2 in 1 பர்பஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நார்மலாக கொல்கட்டையாகவும் நம்ம சாப்பிட போகிறோம். அடுத்தது கல்கண்டு பால் கொல்கட்டைக்கும் இதே தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட உப்பு தேங்காய் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம பிடி கொல்கட்டை செஞ்சிடலாம். இப்போ வெறும் கடாயில் நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே எடுத்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொல்கட்டை செய்யும் போது கொல்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் மாவு நல்லா வறுத்துட்டு செய்கிறோம். இதுக்கு நான் 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே தண்ணியை சூடு பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லத்தில் மண் தூசி எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா வடிகட்டிட்டு இதை போல் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பயிறு, அடுத்தது தேங்காய் துருவல், ஒரு 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்ததுக்கு பிறகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம ஒரு கொல்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியில் உங்களுக்கு மாவு பத்தாமல் போயிட்டாலோ இல்லை தண்ணி கூட போயிட்டாலோ ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரொம்ப நிறையா இருக்குது, தண்ணி பத்தலை அப்படின்னா சுடு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக லிக்விட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாவு வேணால் வறுத்து வச்சுட்டு அதை கூட இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு கையாலேயே உடைச்சாலும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் வறுத்துட்டு செய்யும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அடுத்தது நம்ம கல்கண்டு பால் கொல்கட்டை செஞ்சிடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், லேஸ் அவல் எடுத்திருக்கேன். 2 பெரிய கல்கண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாக இருக்கிற கல்கண்டை உடச்சிட்டு ஜாரில் சேருங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா சமயத்தில் பிளேடு உங்களுக்கு இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஏலக்காவை முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இதை லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு பால் நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. தண்ணியே கலக்க வேணாம். திக்கான பாலில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம். அவல், அடுத்தது கல்கண்டு சேர்த்துருக்கோம், ஒரு ஏலக்காய் போல் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பொடிஞ்சதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிறது போல் இருக்கும். இந்த அவல் ஈஸியாக கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். அதனால் நீங்கள் இது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சுருக்க கொல்கட்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சமாக உப்பு கொல்கட்டை எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. கொஞ்ச நேரம் கொதித்தாலே உங்களுக்கு திக்காயிடும். அடுத்தது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே கொல்கட்டையில் எடைக்கு எடை சேர்த்துருக்கோம். இதை லாஸ்ட்டாக சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் கொல்கட்டை ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு அவளும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவல் கல்கண்டு இது போல் கொல்கட்டையோடு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொல்கட்டை இந்த 2 கொல்கட்டையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் அகவலை சொல்லி இந்த 3 கொல்கட்டைகளையும் பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.